கட்டி காத்த என் நயினார் கோயில் சந்தக்கடை அப்படி இடிஞ்சு போய் கிடக்கடா. ஆமாண்ணே. என்னடா அப்பயே ஜனகன மனகதி பாடிட்டேன்னே. பாடிட்டியாடா? நீ பாடும் போதுதானடா பத்திக்கிட்டு வருது. ஆமாண்ணே, ஸ்கூல் பெல் அடிச்சிருச்சுனே, எல்லாம் போயிட்டாங்கண்ணே. ஜேஜிபி நம்ம ஊரில் மணிக்கு எவ்வளோ வாங்குறாங்க? ஒரு ஜேஜிபி இருந்தால் கொண்டு வந்து இதில் பூரா டோசர் பண்ணி இங்கே கொண்டு வர முடியுமா? ஒரு பிரட்டணுமே. பொம்பளை ஆளுகள்லாம் அதுக்குள்ளே ஜானியோட போயிடுச்சுங்களா? அண்ணே என்னடா சாணி தொளிக்க போயிடுச்சாடா பேப்பைய மேனே? பயமா இருக்குண்ணே. வடக்கதலை வச்சு படுக்காதடா, வாரிட்டு போயிருந்தேன். என்ன 4 ரூபாய் தொலைச்சி விட்டானா? என்னடா அவன் பாட்டுக்கு வர்றேன்? இங்கே இருந்தாங்களடா மண்ணுளி பாம்பு மாதிரி. எங்கடா அவங்கெல்லாம் வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கண்ணே. ஐயோ, இந்த பொம்பளையாலாம் உள்ளூரா வெளியூரத்தா? உள்ளூராத்தா? இங்கே 4 பேர் உட்காந்துருக்கீங்க, ஒத்தையில பயந்துக்கிட்டு தானே. நான் என்ன செய்வேன்? ஆத்தா வாழ வந்தம்மா, உன் கோயிலுக்கு முளைப்பாரி ஓட்டு உன் ஊரே தூங்குதாத்தா. முளைப்பாரிக்கிட்ட யார்த்தா இருக்க? எது எப்படி போனாலும் இளமுன்னு ஒரு காசை வாங்காமல் எல்லையை தாண்ட மாட்டேன். கதைக்கு வாரேன். வாண்ணே வாண்ணே வாண்ணே. ஒரு செய்தி விடி ஒரு ஒட்டு கொடுங்க. வானே வானேன்ட்டு நம்ம வெட்டி கடைக்காரன் மாதிரி யாட்டா? கதைக்கு வாங்கண்ணே. கதைக்கு தாண்டா வாரேன். எங்க அப்பா ஆண்ட காலம் கம் கம். எங்க அப்பா சாதாரண ஆள் கிடையாது. குறிஞ்சி நாட்டுடைய தலைவரே எங்க அப்பா தான், நம்பிராஜன். என்ன ஒண்ணுமே முணங்க மாட்டேன்? என்ன பயப்படுறியா? அப்பாட்ட சொல்லி உன்னை அடிக்கூடாதுன்னு சொல்றேன். எங்க அப்பா வேற நம்பிராஜன். எங்க அம்மா நங்கை மோகினி. என்ன என்னப்பா அம்மா மோகினா சுடுகாட்டில் இருக்குமா? இல்லப்பா, தப்பாட்டத்துக்கு முன்னாடி குத்தாட்டம் போட்டுருப்போம். என்னடா கேள்வி கேட்குற? எங்க அப்பா தொடர்ந்து எங்க பரம்பரையை 71 ஆண்டு காலம் எல்லாம் சுடுகாட்டுக்கு தான் போகலானே. 71 வருஷம் நாங்க தாண்டா குறிஞ்சி நாட்டோட தலைவராக இருந்தோம். தலைவரானே? போன எலெக்ஷன்ல அப்பா தோத்து போனாரா? எப்படிண்ணே தோத்தாரு? அதை போய் நோத்தா புரிஞ்சுட்டு கேளு. இல்லண்ணே, இத்தனை வருஷமா ஜெயிச்சவர் எப்படிண்ணே? எங்க அப்பா உனக்கு என்ன அப்பா தானடா? அப்பா தானே. ஆத்தா புரிஞ்சுட்டு போய் கேள்றான். ஒரு ஓட்டில் அப்பா தோத்து போனார். எவ்வளவோ செலவழிச்சேன், ஒவ்வொருத்தையும் காலில் விழுந்தெல்லாம் கும்பிட்டு அந்த ஒத்தவோட எவன் போட்டான்னு காசு வாங்கினேன்னு பூரா பாலில் சத்தியம் பண்ண கூப்பிட்டான். அப்பா வரமாட்டேன்ட்டார். ஏன்னே அப்பா வரல? அந்த ஒத்த ஓட்டை போட்டவே அவன்தேன். எதிர்த்து நின்றவன் புளிய மரம் சின்ன, அப்பா நின்றது போஸ்ட் மரம். ஓட்டு போடும்போது அந்த ஓட்டு குத்துற ஸ்டாம்பை தூக்கிட்டு போனவன் கருப்பேன் இறங்கி மங்கு மங்கு நான் ஆடி ஓட்டு பெட்டியில் உட்காந்தவங்கள பூரா உழப்பி பிரட்டி எடுத்து டேப்புலாம் அடிச்சிருக்கேன். சாமியை நினச்சிட்டு குத்தணும்னு எது தின்ட்டேன் பாரு. அவன் சின்னத்தில் அப்பா குத்திட்டு அங்கேயானே அப்பாவுக்கு சாமி வரணும். ஏன்டா என் சாமி எங்கட வந்தா உனக்கு என்னடா? அப்பா ரோசக்காருப்பா மணியன்டா. ஒத்த ஓட்டுக்கு காரணம் நம்ம தானே தோற்று போனதுக்குன்னு அப்பா ரோசப்பட்டு கயத்தை எடுத்துட்டு தூக்கு போட போயிட்டார். மனசு வெறுத்திருப்பார்லண்ணே. தூக்கு போட போயிட்டு நிலா வெளிச்சத்தில் கயத்தை பார்த்துருக்கேன். அருணா கொடி எடுத்துகிட்டு போயிருக்கேன். என்னண்ணே சொல்றிய? சாவுலையும் அவனை கிரகம் பிடிச்சி ஆட்டுது. சரின்னு அப்பா வீட்டுக்கு வந்து ஏதாவது குடிச்சு பிடிச்சி சாகணும்னு அப்பா குடிச்சிருக்காரு, சாகு வரல. ஏன்னே அப்பா அப்படி எதனே? அது அம்மாவுக்கு புகசலுக்கு வாங்கின இரும டானிக்க குடிச்சிருக்கேன். உன்னோட பெரிய சித்திரவதையாக இருக்குடா. சரிண்ணே அப்பா மறுநாள் அம்மா நாங்கள்லாம் தூங்கும் போது 1 மணிக்கெல்லாம் பேய் கணக்கிட்ட எழுந்திரிச்சு கயத்தை கொண்டு போய் நிற்க போகிற மரத்தை அண்ணாந்து பார்த்துருக்காரு. இன்னொருத்தர் தொங்கிட்டு இருந்திருக்கேன். அந்த பயத்தில் இவனாச்சும் சாக போகிறவனுக்கு பயம் வருமாடா? அதை பார்த்து அரண்டு நம்ம ஊர் கழுங்கில் போய் முட்டி கோடாங்கி 13,000 செலவழிச்சிட்டு வந்திருக்கு. பேய் குடிச்சுக்கிச்சு. திருப்பி அப்பா நம்பிராஜனுக்கு வந்து சோதனையை பாருனே. திருப்பி அப்பா நாளைக்கு வேற மரத்தில் நிற்போம்னு நம்ம ஊருக்கு அம்மாக்கரை 20 அடி ஒசரம். சரிண்ணே. அது மேலே ஒரு மரம் நின்றுருக்கு. அப்பாவுக்கு லேசாக பார்வை தெரியாது. அந்த மர உச்சி கிளையில கயத்தை போட்டு அங்கேருந்து குதிச்சிருக்கேன். மரம் கொப்போட ஒடிச்சு. ஏன்னே அப்பா வேப்ப மரத்திலானே தூக்கு போட்டாரு? அவன் நின்றது முருங்கை மரம். கொப்பு ஒடிஞ்சு விழுகும் போது கேவலப்பைய தள்ளி வெளியேறக்கூடாது ஊருக்கானே. அங்கன உட்காந்து வெளியே இருந்திருக்காங்க. அவன் புடதிலேயே விழுந்து
ஐயோ. அங்கன எவனோ பீர் பாட்டில் உடச்சி போட்டு போய் அவன் மூஞ்சில ஊற்றி 3,4 லட்சம். ச்சே. அப்பாவுக்கு எப்படியோ அந்த மடக்கிட்ட இருந்த மட துறக்கிற கம்பி வெதரில் அடிச்சு. அண்ணே அப்பாவுக்கு கொட்டை போச்சா அண்ணே? ஏன் போய் ஸ்கேன் பண்ணிட்டு வாவே. அடிச்சு பிடிச்சி அடித்தவனே வீக்கம் தாங்காமல் ரத்தம் வேற வந்தவனே என்னை சொன்னார், மகனே வீரத்தேவா பொடி எடுத்துட்டு வாடா, அப்புடா ரத்தம் நிற்கலைன்னு. நான் அவசரத்தில் ஓடனவே மிளகாத்தூளை எடுத்து கொண்டு போய் அப்பி என்ன சொல்றிய? காந்துன்னு காந்தி. இப்போ அப்பா அப்பா கத்திருப்பாருன்னு. இப்போ அப்பா குதிரை மாதிரி 4 கால் பாய்ச்சல தான் இருக்கார். நான் சொன்னார், புண்ணு 60டா விண்ணு தெரிக்கும் சொன்னோடனே ஒரு வேலிக்கிற குச்சியை கவக்கம்பா வெட்டி சத்திய சோதரனே சட்டியே போடலையா. அந்த புண்ணில் எப்படா போட முடியும்? சரின்னு அப்பா வெளியே இருக்க போனவர் பேம்பஸ் அது சேர மாட்டேங்குதுடா கணத்தில். என்ன அத்தை தண்டியா இருக்கு? ஏன் நாளைக்கு கம்ப்யூட்டர் இட மிஷினை கொண்டு வந்து போட்டு போவேன். அப்பா நம்ம ஊர் கம்மா போட்டரில் வெளியே இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிண்ணே. வெளியே இருக்கும்போது அப்பா தூர்க்கட்டையை பிடிச்சி தான் இருப்பார். ஆமாம். வலி தாங்க முடியலன்னு இவர் கிரகத்துக்கு போய் நடு சீமக்கரவு தூரில் போய் வெளியே இருக்க போகிறோம்னு போய் பயலுக முயக்கண்ணி கட்டியிருக்காங்க. 10-13 கண்ணி கட்டியிருக்காங்க பரிச்சை லீவுக்கு. எப்படி முய புழக்க இருக்குன்னு சொல்லி விழுந்துரும்னு நினச்சி இவங்க 10 பேரும் பட்டவத்தை எண்ணெய் வடச்சட்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. மொய விழுகலை. அதில் ஒரு கண்ணியை மட்டும் மொய அத்துட்டு போயிருக்கு. ஈரத்துக்கு அதுக்கும் தடத்தை பார்த்தே வந்திருக்காங்க. அந்த தடத்தில் அப்பா வெளியே இருந்திருக்காரு தூர்க்கட்டையை பிடிச்சி. தூரத்துலேருந்து பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு முள்ளலி மாதிரியே தெரிஞ்சிருக்கு. அதில் ஒரு ஆள் சொல்லியிருக்கேன், தரங்கடத்தை குத்தி போடுவோம். தரங்கடத்தை குத்துனா முள்ளலி நழுவி போயிடும் அப்படின்னு ஒருத்தையும் பார்த்த வேலை சீனிக்கல்லை எடுத்து கவட்டாப்புள்ளியில் அடிச்சிட்டாடாப்பா. அண்ணே கவட்டா புள்ள அடிச்சு கிரேவி வச்சு சாப்பிட்டாங்களாண்ணே? இல்லை உப்பு கண்டம் போட்டிருக்காங்க. போடா பேப்பையன். அந்த வேதனையிலையும் நம்ம 7 பேர் நாங்கள் பிறந்தோம். அந்த வேதனையிலையும் அம்மாவை போய் சுரண்டியிருக்கேன். மறுபடியும் ஒரு முயற்சி பண்ணாரானே அப்பா? இப்போ எனக்கு ஒரு பொண்ணு வாத்துருக்காரு அப்பா. அவங்க எல்லாரும் வரட்டும்னே போடுவோம். பொண்ணு வாத்துருக்கார். இங்கிட்டு தான் ஜூரானம் பக்கத்தில் வெள்ளரந்தல்ல அவர் அங்குச்சாமி மக. உனக்கு என்ன வேணும்? அங்குச்சாமி மகளா? அவருக்கு சித்தப்பா பொண்ணுங்க. ஏய் மச்சான் மச்சான் அவர் மக இளைய உள்ள கீர்த்தியா. கீர்த்திகா? அட சொல்லுங்க, அப்படியே தங்கச்சி. மச்சான் மச்சான் அதை பொண்ணு வாக்க நான் போல. அன்னைக்கு ரேஷங்கல்ல அரிசி ஓடுறதுனால அரிசி வாங்க போயிட்டேன். என்ன மச்சான், என் தங்கச்சி அம்புட்டு அழகா இருக்கு, நீங்க மிஸ் பண்ணி. எங்கள் அம்மாவும் போயிருக்கு மூர்த்த நாள் பூ வைக்க போயிருக்கு. எங்கள் அம்மாவும் அப்பாவும் மூர்த்த நாளில் 100 பூ 500 சொல்லியிருக்காங்க. அப்போ எங்கள் அம்மா சொல்லியிருக்கு, எங்கள் அப்பாட்ட காய்ச்சதுக்கு கறியாக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே ஆவாரங்குளம் இருந்திருக்கு. ஆவாரம் பூ ஒரு 1/4 கிலோவும் எருக்கம்பூவை ஒரு 1/4 கிலோ உடச்சி வச்சு அந்த பிள்ளைய பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஆனால் மச்சான் மச்சான் உங்கள் தங்கச்சியை நான் பார்த்ததே கிடையாது. ஆள் எப்படி இருக்கும்? இன்னைக்கு திருவிழாவை கூட்டு வந்திருக்கேன் தங்கச்சிய. ஏன் பலூன் வைக்கவா? இல்ல மச்சான், நீங்க வருவீன்னு தெரியும்ல. அப்படியா? உங்கள் தங்கச்சி மேடைக்கு வரணும், இளமன்னு ஒரு பொம்பளைய ஊற வாயடைச்சு உட்காரணும். ஆமாங்க, அழகுல மயங்கணும். எங்கள் அம்மா அப்படி தான் சொன்னிச்சு. அவங்க ஒரு பக்கம் போய் நட்டுக்கிட்டு இருந்திருக்கா, ஒரு பக்கம் பறிஞ்சுக்கிட்டு இருக்கிறா. அவளை ராஜியான பொம்பளை அன்னதானத்துக்கு கூட ஓடி இருக்கு. அப்பளப்பு அதுவா புரிஞ்சிருக்கு. அடாடாடாடா, அப்படி ஒரு பொம்பளையா. அண்ணன் லட்சுமி அந்த வாழை வந்த அம்மனும் அந்த 18ஆம் படி கருப்பனும் அரும்பு குறையக்கூடாது. கருப்பா உன் ஜன்னதிலையா வச்சு இதை வெட்டுவேன், கெடா வெட்டுவேன். எனக்கு சம்பந்தம் வேணாம். நீயே ஒரு நாளைக்கு 3 சுப்பு அரிசி இது போகலையே. சோத்துக்கு வராது. சோத்து புள்ள அடிச்சுன்னு வீட்டில் படுத்துக்கு. இவன் மச்சானாடா தூருக்கட்டையை உடச்சி மூட்டம் போடுற மாதிரி போனேன். என்னமோ நமக்கு பொண்ணு கிடச்சா சரி. அளவு வட்ட பிள்ளைன்னு எங்கள் அம்மா சொன்னிச்சு. அவளை பார்த்துக்கிட்டே 3 சட்டி கஞ்சியை ஊறுகல்லாமல் குடிக்கலாமடா மயனேன்னு சொன்னிச்சு எங்கள் ஆத்தா. எங்கள் ஆத்தா சொல்கிறது பொய் சொல்லாது எங்கள் அம்மா. அந்த பிள்ளை வந்தவொடனே நான் உடனே அளவுகளுக்கு போய் தாலியை கட்டி ஒரு 40 நாளைக்கு நாடகத்துக்கே வரமாட்டேன். என் முண்டாட்டி மடியில் தான் படுத்து கிடப்பேன். என்னடா லாட கட்டம் மாடு மாதிரி நடந்து வருது. கீல்ஸ் செருப்பு மச்சான். என்னது கீல்ஸ்? ஏலை
ஒன்றா இல்லை பரம்புக்குடி ஜவுளிக்கல்லேருந்து எதையும் தூக்கிட்டு வந்துட்டியாடா? இல்ல மச்சான், உங்களை பார்த்த மயக்கத்துல அப்படியே கிறுகிறுன்னு வந்துச்சா. உங்களை பார்த்தா நான் தான்டா மயங்கன்னு. நீ நம்ம பீரோலுக்கு ஆணி விடுங்கிற மாதிரி. தங்கச்சி மச்சானை பார்த்து ஒரு பாட்டு பாடுறா. பாட்டு பாடவா? கொஞ்சம் ஏத்தி அண்ணே. ஏங்க இந்த வாய்ஸ் எங்கனே கேள்விப்பட்டிருக்கேனே. அண்ணே அண்ணே வாயில வச்சிட்டா? வாயில வச்சுட்டாமா? ஆமாண்ணே, நீ இதே ஒரு ஆள் வாயில சரியா வைக்கிறவ. நல்லா காயுது. ஏ செருப்பு அடிச்சு போறிய மயிர் மாலை. அதான் காஞ்சி வச்சுட்டு கீரை முண்டா. அப்புறம் என்ன காஞ்சான? நேத்து ராத்திரி அம்மா தூக்கம் போச்சடி நொம்மா. அச்சா அச்சா பச்சை கிளி, அச்சா அச்சா பச்சை கிளி. தங்கச்சி என்னடா பாடுற? இல்ல என் தங்கச்சிக்கு லைட்டா கொஞ்சம் மொட்டை நாக்கு. கோச்சுக்காதீங்க. வேற மெலோடியா பாட சொல்லுங்க. ராசாவே விரைக்குமா, இருங்க தாயம் போட்டு. சாக சுருங்குமா. இந்த முண்டைய கூட்டு போ. பொழந்தூரியம் பொழந்து என்ன வாட்டு விரைக்குமா மைத்த புடுங்குமான்னு. கோவப்படாதீங்க மச்சான். மெலோடியா பாடுங்க. இது பாட சொல்லுங்க. மெலோடியா பாடுமா. மெலோடியானா என்ன அண்ணன் பாட்டு நான் படிக்க? நல்ல பாட்டா பாடுமா. கண்ணாடி பார்க்கையில முன்னாடி ஓமுகந்தான். என்னங்க ரொம்ப அனத்துது? ஏங்க உங்களை பார்த்த வெக்க மச்சான். அனத்துது எதுவும் கீரி பூச்சியா? எனக்கு சந்தேகமா இருக்கு ஐயா. இந்த பிரேதத்தை திறங்க. நீங்க பின்னாடி எனக்கு படபடன்னு வருதுடா. ப்ரெஷர் மாத்திரை வச்சிருக்கியா? வா வா வாத்தி யாரு வா கட்டி பூடி என்ன கட்டி. அட நீயாச்சு நான் நாச்சு. தங்கச்சி மச்சானை பார்க்க போறேன். செருப்பை கழட்டுமா. மச்சான பாத்தீங்களா எங்க மலவாழ தோப்பு புள்ள. ஐயா என்னையா கீராடு மாதிரி கையெல்லாம் காட்டுறா? தங்கச்சி இந்த செருப்பை ஐயா ஐயா வாங்க மச்சான் வாங்க, வந்த வழிய பார்த்து போங்க. வாங்க மச்சான். உப்பில்லாத பத்தியக்காரே ஊறுகாய பார்த்தானா தொண்டனக்கா தொண்டனக்கானா? இந்த இளமனூர் தாண்டதுக்குள்ள ஜோலியை முடிச்சு போடுறேன். தொண்டனக்கான் ஒத்த துணக்குனாக்கான். மச்சான் இனிமேல ரொம்ப லேட் ஆக்க கூடாது மச்சான். பின்னாடி திரும்பி நின்னுங்க. என் தங்கச்சி செப்பு சிலைய துறக்கிறேன் பாருங்க. பாருங்க தங்கையா உனக்கு கோடி வணக்கமை. ஏண்டா பொண்ணு வாக்க கூட்டு வந்தியா நீர்மலைக்கு வந்தீங்களாடா? அடே அடே அப்பா 108 போன நினைக்கப்பா. எனக்கு படவடன்னு வருது. எந்த காட்டுக்கு இருக்கு முட்டையும். ஏய் அதனால முன்னாடி நட்டுவாக்காளி மாதிரி. என்னடா கும்பலவ? ஐயா இளமனூர்ல யாராவது கட்டிக்கங்க. என் காரை கூட கொடுக்குறியா? மச்சான் இதுதான் ஸ்டைல் மச்சான். ஸ்டைல் பிடிக்குதா மச்சான்? ஏயா பூ வச்சு என்ன மாலையை போட்டு வந்திருக்கேன். அப்படியே அடக்கம் பண்ணி எரிக்கிறதுக்கா? 50,000 ரூபாய் செலவு பண்ணி பியூட்டி பார்லர் கூட்டி. ஏப்பா நீ பொத்துப்பா மயிர் மேனே. அண்ணே அண்ணே நல்ல டெல்லி சர்ச்சி மாதிரி இருந்துக்கிட்டுவேன். எனக்கு இந்த மாப்பிள்ளை வேணாம். ஏன்னா உங்க தங்கச்சி உங்க மடுவை பிடிக்குது. அண்ணே எனக்கு இந்த மாப்பிள்ளை வேணாம் அண்ணே. வெளிநாட்டில் வாங்கினது. இங்க வரியா? ஐயா அடி யானைக்கால் நோய் வந்த முட்டை. ஆனா இளம்பூர்ல நாடகம் பார்க்குற ஆம்பளைக்கு இன்னும் 8 வருஷத்துக்கு கொண்டாடி நான போறாத. ஏன்னா நட்டுவாக்காளி சிறையா இருந்தது மாதிரி. ஐயப்பா உன் பேர் என்னத்தா? என் பேரு சப்பு. ஆடி மாசம் வாத்தா. மச்சான் பரிசத்தை வீட்டில் வச்சுக்கோமா கோயிலில் வச்சுக்கோமா மச்சான்? சுடுகாட்டில் வைங்கடா. ஏன்டா என்னை கொல்ல பார்க்குறிய? விடுங்கடா அம்மா. அண்ணே யாராவது 30 ரூபா தான் கொடுத்துட்டு வச்சுக்கோங்கண்ணே. ஐயோ நான் என்ன செய்வேன்? இங்கே பிரசிடண்ட் எங்கே? அவர் 100 அட்டை ஓட்டு வச்சுக்கிறியா? ஆனால் கிளர்க்குக்கு வெட்டிருமாடா. வெட்டித்தான் இருக்கா? உன் பேர் இசு முகரைக்கு தங்க கலரில் ஜாக்கெட்டு வேற. நாட்டில் துப்புலே இல்லாத ஒம்பளை என்னைக்கு தாண்டா பார்க்க. அப்பா பாப்பா என்ன
அண்ணே எனக்கு இந்த மாப்பிள்ளை வேணாம், இதை போய் என் தலையில கட்டி வைக்கிறேன், இது எனக்கு வச்சா. என்னைய பிடிக்கலையா சப்பு? உனக்கு பிடிக்கல. ஐயோ தொடாதீங்க, தொடாதீங்க. எனக்கு அண்ணன் எனக்கு அறுதியா வேணாமே, வேணாம் அண்ணே. என்னைய பிடிக்கலையா சப்பு? எங்கடா அந்த குந்தாணி பேர காணா? சாணியோட போயிட்டேன். எனக்கு கல்யாணமே வேணாம். தொடாத, எனக்கு தொடாதீங்க. ஏன் சீக்கு வந்த உங்களையா? எனக்கு கல்யாணமே வேணாம், நான் எங்க அண்ணனோடய இருந்து. ஐயோ மச்சான், உங்க தங்கச்சி இல்லாட்ட நான் செத்துருவேன் மச்சான். அண்ணே இந்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல அண்ணே. ஏன்டா தங்க அழுகுற? அண்ணே இவர் நல்ல அழகான மாப்பிள்ளை பார்த்தானே, என் அழகுக்கு இது ஒரு மாப்பிள்ளையானே. இவருக்கு என்னம்மா குறைச்ச? எம்ஜிஆர் கணக்கா இருக்க. ஐயோ மாப்பிள்ளை கையோ. அத்தையே கையை அழுக வச்சு விட்டாங்களே. ஜெயா ஜெயா. அம்மா தங்கச்சி, என் மச்சானுக்கு இங்கிலீஷ் முத்தம் கொடுமா, நான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. செகல கட்டி அரைஞ்சு விடுவேன், சொல்றத கேட்காத. மச்சான் இந்த உதட்டோட உதடா வச்சு முத்தம் கொடுப்பாங்களே. மொத்த பேத்து கொண்டே வருவன பெட்ரோல். தங்கச்சி அண்ணே நீ சொன்னீண்டா மத்தாளுக்கு பொச்சு பொச்சு. என்னடா அது இந்த கூந்தலுக்கு வந்த சோதனை? யார் மாமா அந்த பொம்பளை? அது முத்தம் கொடுத்து நான் 18 தையல் போடுவாடா. ஏன் வாயை கிழிச்சு விடுமா? அது வாய போடுறா, கண்டக்கருவ பாம்பு மாதிரி. இது இது மூஞ்சிய பாரு, கண்டக்கருவ பாம்பு குட்டி 8 நாள் இறதிங்காம கிடக்கும் பாரு. ஜெயா இவதே உங்க அக்கா. யார் மாமா அந்த பொம்பளை? நீ எனக்கு இளைய வடியா, இவதான் மூத்த தேவடியா. என்ன தேவடியா? மூத்த வடியா. என்னடி ஒரு தேவடியா? பேசிக்கிட்டு இருந்தா அதுலயே மிதிச்சு போடுவேன். ஆனா நான் கூட என்னை விட அழகா இருக்குன்னு நினைச்சேன். இவ்வளவு மோசமா இருக்கிற நினைக்கவே இல்லை. வர வர என் மாமனுக்கு கண்ணும் தெரிய மாட்டேங்குது, இதுவும் தெரிய மாட்டேங்குது. ஏயா இதெல்லாம் ஒரு மூஞ்சின்னு இதை மோந்து கூட பார்க்க மாட்டாங்க, இது பின்னாடியா தெரியுதா? ஒட்டா புடிச்சு அறுத்து போடுவேன், ஒட்டா புடிச்சு நாக்க அடைச்சு பேசிட்டு பொம்பளை மோகனே பாரு மோகனே. எல்லா நாளும் கடுக்கும் புல்லா நாளும் இங்கேரு என் புடிச்சு பாக்குறேன். நான் பேசுறேன். புடிச்சு திரைய விட்டுறேன் தெரியே. இவனை யாரா தூக்க வச்சு வர சொல்றதுங்க அண்ணனே? நீ எதுக்கு இங்கே வர்ற? ஜெயா 2 பேரும் ஒரு அடுப்புல விறகு நிக்கிறவளுக, பொறுமையா இருக்கத்தா. ஒரு அடுப்புல இல்ல மச்சான், 2 அடுப்புலயும் ஒரு விறகு வைக்கணும். எனக்கு என்ன பிரச்சனைனா எல்லாம் சரிதான். அத்தி பல்லு குத்திச்சு. யோ அது பக்கத்துல படுக்கும் போது என்ன நினைப்புலையா படுப்ப? போதே படுத்தே படுப்பே, மூடு நீ. மச்சான் என் தங்கச்சி மாசமா இருக்காமல மச்சான். என்னது? இந்த பொம்பளை எந்த வேலை செஞ்சவே மாட்டா. அந்த பணத்தை கிடைச்ச அணில் யாரு? நீ தானே. சிரிக்காரி ஏதா லேது லேது லேது. எனக்கு என்ன சந்தேகம்னா என்னையவே நோண்டினதுல அவளை எப்படி தங்கச்சி உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாருமா? எதுல குறத்தல இருக்கேன்? என் கால்ல குறத்தலா? ஆத்தி இல்ல கையில குறத்தலா? ஆத்தி மண்டையில குறத்தலா? ஏய் என் புருஷனே சேர் விக்க வந்தேன். என் புருஷனா எனக்கு மட்டும்தான். என் புருஷன் எனக்கு மட்டும்தான். உன்னை கடிச்சது யாரு? உன்னை பறந்தது யாரு? உன்னை பறந்தது யாரு? ஐயோ அந்தால என்னவே போடவே ஆகுது.
அடி பாவி உள்பாவாடை இல்லாம சவுசவுக்கா கவர கடிச்சு எவ்வளவு அழகா புடவை கட்டிருந்த பிள்ளை போடி தட்டுவாடி சிரிக்கி என்னதான் கிளி மாதிரி போட்டிருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டி நீ தாண்டி குரங்கு இங்க பாரு உனக்கு மரியாதைல இந்த ஆள் உனக்கு சரிப்பட்டு வர மாட்டான்னு ஓடி போயிரு எதுக்கு நான் ஓடுறேன் ஒன்ன வந்த பின்னாடி ஊர் பிராணியை வெட்டின மாதிரி யாரு விரட்டுற ஏன் புருஷன் எனக்கு மட்டும் தாண்டி யாருக்கு யாரு ஓ புருஷன் ஏதோ நொத்தமையன் இந்த இதுக்கு என்ன இருக்குன்னு இது திறந்து காமிச்சிட்டு போகுது மானத்தை பறக்க விடுறியா எங்க குடும்பம் மானம் போச்சு நம்பிராஜன் தாத்தா பார்த்தா கீர்த்தி சுரேஷ் என்னது உன் பேர் என்ன உன் பேர் என்ன கண்ணே நீ மாசமா அது வாயும் அது மூக்கும் அது கண்ணும் இதுல எங்கடி வயிறு இருக்கு நீ முழுகாம இருக்க ஒன்னே கூட விடாம இருந்தது கேவல போய் ஆடுறா ஏம்மா ரூமுக்குள்ள கத்திருக்கலாம்லம்மா நீ ஏம்மா ஐயோ எனக்கு மனசு படபடன்னு அடிக்குது உண்மையை சொல்லு உன்னை கெடுத்தது யாரு இவரா எங்க அண்ணனா நல்லா சொல்லு என் வாழ்க்கை கெடுத்துறாத நீ வர அண்ணன் கண்ணு கண்ணு கீர்த்தி சுரேஷ் உன் மேல மறி கொழுந்து வாசம்போ அடிக்குது வெறும் மூத்திர வாடதானே அடிக்குது உன் கை காலை பார்க்கும்போது மடவாழ ஐயோ தங்கச்சி நீ கத்தி தொலைய வேண்டியதானேம்மா குச்சி மாதிரி தானே இருக்குது மடவாழ தொடை இருக்க மத்த ஒண்ணு அதுல இருக்குன்னு அப்புறம் நான் கத்த ஆரம்பிச்சுனா வாயில துணி அனுப்பிச்சு என்னது என்ன சோதனை வாயில துணி இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு நான் யார போய் இனிமே கல்யாணம் பண்ணிப்பேன் வாயில துணி அனுப்பும்போது என்னடி சொன்ன லம்பாடி முண்டை என்னடி சொன்ன தங்கச்சி உனக்கு அவ்வளவுதான் மரியாதை ஓஹோ மாமரத்து குயிலே மாமரத்து குயிலு புது வந்த வீடு மயிலு பார்க்காம போகாதையா வீராப்பு ஆகாதையா நேத்து கொடுத்த முத்தம் ஒண்ணே ஒண்ணு கண்ணை கொண்டு இன்னும் கொடையா புது வந்த வீடு மயிலு பார்க்காம போகாதையா
அண்ணே வணக்கம்ண்ணே. 100 வருஷம் நல்லா இருக்கும். இங்கே வள்ளியாக நடித்து கொண்டிருக்கின்ற கம்மங்காடு ராசாத்தி அவர்களுக்கு இளமன்னூர் கிராமத்தார் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார். ஆரம்பித்து கொண்டிருக்க அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார். விருதுநகருக்கு அன்பு தம்பி இரட்டையாளம் M காளீஸ்வரன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கருப்பு கோழி குண்டவர்களுக்கு பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்துகிறார். பலபாத்தி கொண்டிருக்கும் புதுகை ஒச்சு AK அவர்களுக்கு அருள் பொன்னாடை போட்டு அவர்களுக்கு பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள். தாளமித்து கொண்டிருக்கும் நீலமா கண்டன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு எம்கேஆர் அன்பாலயத்தின் உரிமையாளருமான MK ராதாகிருஷ்ணன் அண்ணா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. இங்கே நகைச்சுவை நடிகராக நடித்துக் கொண்டிருக்கின்ற நகைச்சுவை அழகி ஐயோ ஐயோ சிரிப்பழகி என் தங்கச்சி சிரிப்பழகி தங்கச்சி சிரிமா மருதாணி அவர்களுக்கு மருதானியா ஆமா. கச்ச கருவாடு அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. மருதாயி மருதாயி எனக்கு துண்டு வேணாம், நான் கட்டிக்கிற முடியாது. சேலை இருந்தா எடுத்துட்டு வர. மருதாயி. இங்கே டான்ஸாக நடித்திருக்கும் சிரிப்பழகி ஜெயபிரியா அவர்களுக்கு பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள். இளமன்னூர் கிராம பொதுமக்கள் சார்பாக. ஆமா ஏதோ ஒண்ணு குத்திக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு மட்டும் கையில கொடுக்குறாங்க, என்னை மட்டும் போட்டாங்க. கீழப்பெருங்கரை முக்குளத்தூர் நலச்சங்கம் சார்பாக சேது சீமை பட்டாளம் என் அன்பு உறவுகளை மறக்க முடியாது. சேது சீமை பட்டாளம் கீழப்பெருங்கரை முக்குளத்தூர் நலச்சங்கம் 101 ஆக மொத்தம் 201 நன்கொடை கொடுத்த நல்ல இதயங்களுக்கு நன்றி. எங்கள் அனைவருக்கும் பொன்னாடை நிமித்து கௌரவப்படுத்திய அன்புள்ளங்களுக்கு என் சார்பாகவும் நாங்கள் சார்ந்த கரை குடும்பத்தை சார்பாகவும் நன்றி, நன்றி நன்றி, வணக்கம் வணக்கம். வணக்கம். மங்களம் உண்டாகட்டுமா நல்லா இருமா. அண்ணே ராதானே எல்லாரும் அப்பா எங்க போக சொன்னாரு? காவலுக்கு கொஞ்சம் நல்லா எழுத படிக்க சொன்னாரு. பறவை வந்துருச்சு வரட்டவா? யார் இந்த புள்ள இப்படி தெரியுது என்னவா? நான் தான் உங்க நாத்தனா. பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பாண்டியரு சொக்கரிடம் பாச வச்ச ராசாத்தி